ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லவா என்ன வச்சு எபிசோட் 2. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஹங் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளில வரான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து ஃபோன் வருது. அவன் வந்து அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ ஹூங் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அந்த பக்கத்துலேருந்து ஹோசக் வந்து கேட்குறான், உன்னோட இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசக் வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எல்லாமே வீட்டுக்கு வந்து உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டேஹங் சொல்கிறான். சரி, அதை விட நீ ஃபஸ்ட்டு கேஃபேக்கு வந்து வா, உனக்கு வந்து இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் ஆக மூடில் இல்லை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் நீ வா, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறான். ஸோ டேஹங் வந்து கேஃபேக்குள்ளே போகிறான். கேஃபேக்குள்ளே போனோடனே ஹோசக் வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஹே அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து டேஹங் பக்கத்தில் வந்து வரான். அங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். ஹோசக் வந்து கை காட்டுற இடத்துல டேஹங் வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜங்குக் வந்து உட்காந்துருக்கான். ஜங்குக்கை பார்த்தோன்னே டேஹங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். அப்படி ஹோசக் வந்து டேஹங்கை வந்து பார்க்குறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறான். உன்னோட காஃபி ரெடி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து எழுந்துச்சு உங்கள் பக்கத்தில் வந்து நடந்து வரான். அப்போ தான் ஜங்குக் வந்து டேஹங்கையும் நோட்டீஸ் பண்ணுறான். ஹே டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். ஆனால் டேஹங் வந்து ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். உடனே வந்து ஹோசக் வந்து அப்படியே டேஹங்கை லைட்டாக வந்து பிஞ்ச் பண்ணுறான். உடனே வந்து டேஹங் வந்து இது சென்ஸ்க்கு வந்து வந்துடுறான். ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். என்ன இன்டர்வியூக்கு போனியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து நீ கையில் ஃபைல் வச்சுருக்கேன், அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் அங்கே போய் உட்காந்து பேசுங்க, நான் வந்து என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். உடனே வந்து இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ உன்னோட இன்டர்வியூலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து நல்லா தான் போச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது என்னை வந்து செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீ செலக்ட் ஆனோன்னே எனக்கு வந்து ட்ரீட் தரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். கண்டிப்பாக உனக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி நான் வந்து அதே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். உனக்கு ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்கட்டும், அதுக்கடுத்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி இவங்க வந்து அப்படியே 2 பேரும் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து கால் வந்துடுது. உடனே அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். பேசி வச்சோடனே வந்து நான் இப்போ போய் ஆகணும், நான் உன்னை வந்து அப்புறமேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் ஓகேன்னு சொல்கிறான். நம்ம வந்து ரெகுலரி மீட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா உன் கூட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். எனக்கும் உன் கூட பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணுறான். சரி அப்போ நான் வந்து உனக்கு நைட் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். பார்க்குறதுனே எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து ஜங்குக் வந்து ஏன் நான் உனக்கு கால் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி மண்டையாட்டுறான். உனக்கு எப்போ வேணுமோ நீ வந்து அப்போ கால் பண்ணு, நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணுறான். சரி நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் பாயின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். உனக்கு என்னோடய சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து பின்னாலேருந்து கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து ஹோசக்கை வந்து பார்க்குறான். நீ வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உன் மூஞ்சிலே நல்லா தெரியுது நீ உனக்கு வந்து ஜங்குக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஹோசக் வந்து ஆமான்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு ஜங்குக்கை பற்றி தெரில, அவனுக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து கொஞ்சம் சேடாயிடுறான். நான் அவனை லைக் பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என் கூட பேசுவானா பேச மாட்டானான்னு சொல்லி தெரிலையே, ஏன்னா வந்து நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம், உடனே நான் போய் சொன்னால் வந்து அவன் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவான்ல அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஹோசக் வந்து நீ எதுக்கு அதை பற்றிலாம் கவலைப்படுற, ஃபஸ்ட்டு வந்து நீனும் ஜங்குக்கும் நல்லா பழகுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கடுத்து நீ வந்து உன்னோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். டேஹங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். உடனே வந்து ஹோசக் வந்து கேட்குறான் உன்னோட இன்டர்வியூவில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. உடனே வந்து டேஹங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு வந்து அந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வேலை இல்லைன்னா என்ன, நம்ம வந்து வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் இதில் உன் மேலே தப்பே இல்லையே, நீ எதுக்கு கவலைப்படுற, ஸோ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி விட்டுறான். ஸோ அன்றைக்கி ராத்திரி வந்து ஜங்குக் வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணோடனே இவங்க 2 பேர் வந்து ரொம்ப லேட் நைட்டாக பேசிவிட்டு அதுக்கடுத்து தூங்கிடுறாங்க. உடனே காலையில் ஆகுது. காலையில் ஆகி டேஹங் வந்து எந்திச்சு ஃபஸ்ட்டு ஃபோனை தான் பார்க்குறான், ஜங்குக் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருக்கானான்னு சொல்லி. ஆனால் வந்து ஒரு மெசேஜும் வரல. அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து ஜங்குக் வந்து குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு ரெடி ஆகிட்டு கீழே போகிறான்.
கீழே வந்து ஹோசக் வந்து உட்காந்துருக்கான். குட் மார்னிங் ஹோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் பக்கத்தில் வந்து உட்காரான். ஹோசக்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். அப்பன்னு பார்த்து டேஹுங் வந்து ஃபோன் வருது. உடனே வந்து அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். இது டேஹுங் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. உடனே வந்து டேஹுங் ஆமான்னு சொல்கிறான். நீங்கள் வந்து நேற்று வந்து இன்டர்வியூக்கு வந்தீங்களே ஜேஜே கம்பெனிக்கு, அங்கே வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியே டேஹுங் வந்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கான். உடனே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே டேஹுங் வந்து ஆமான்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஐடி ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வந்துருங்க, நாளையிலேருந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கா. எனக்கு வந்து அந்த ஜாப் கிடச்சிருக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஆமாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து டேஹுங் வந்து ஹாப்பி ஆயிடுறான். ஸோ மறந்துடாதீங்க, இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, நாளையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லி வச்சிடறான். அப்போ வந்து டேஹுங் வந்து ஹோசக்கை வந்து பார்க்குறேன், எனக்கு வந்து வேலை கிடச்சிச்சு, நான் வந்து அங்கே வந்து அக்செப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சந்தோஷமாக வந்து ஹோசக்கிட்ட சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி நான் போய் வந்து ஐடி ஃபோட்டோ எடுக்க எல்லாம் கொஞ்சம் வாங்க போகணும், அதனால் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து எக்ஸைட்டடோட மேலே வந்து போகிறான். டேஹுங் வந்து ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ மூச்சை வந்து அப்படியே இழுத்து விட்டுட்டு அவன் வந்து உள்ளக்குள்ளே வந்து போகிறான். அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டை போய் ஹலோ நான் கிம் டேஹுங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவங்களும் வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ டேஹுங் வந்து மேலே போய் ஐடிக்கெலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளில வரான். வெளில வரப்போ அங்கே பார்த்தா ஜிமின் வந்து நிற்கிறான். ஜிமினை பார்த்தோன்னே டேஹுங் வந்து உடனே வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் வந்து குட் மார்னிங் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச், அதுக்கடுத்து நான் சாரி அன்னைக்கு வந்து அந்த ரோட்டில் நடந்ததுக்காண்டி அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை நீங்கள் சாரிலாம் சொல்லாதீங்க, அன்னைக்கு அந்த ரோட்டில் வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க, என்னோட தப்பு தான், அதனால் நம்ம 2 பேர் போய் லஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். அப்படி டேஹுங் வந்து அப்படியே ஷாக்காகி வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். இல்லை நான் வந்து கொஞ்சம் சாரியாக ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் வந்து நான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இல்லை சார் நீங்களாம் எதுக்கு போய் சாரி சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். இல்லை அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், அப்போ எதையாச்சும் நான் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து திருப்பி நோ சொல்ல வந்து கொஞ்சம் தயங்கினான். அதனால சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். சரி நீ வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் தானே இருப்பேன், நான் 1 PM உன்னை வந்து நான் பார்க்கிங்கில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிடுறான். இவர் நல்லவர் தான் போல் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து அப்படியே நினச்சிட்டு வரான். அப்போ பார்த்தா டேஹுங் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் இருக்குது. அவன் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். உடனே வந்து டேஹுங் வந்து ஜங்குக் வந்து கால் பண்ணுறான். ஹலோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பி வாய்ஸில் பேசுகிறான். உடனே வந்து டேஹுங் நீ இப்போ தான் எழுந்திரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஆமாம் நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து நான் உனக்கு 8 மணிக்கு மெசேஜ் அனுப்புனேன், அது உனக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஆமாம் அது வந்து எனக்கு சீக்கிரம் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க 2 பேர் சிரிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து என்ன நீ அம்மா ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹுங் வந்து அப்படி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்னிங் டவுனில் டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சரி என்னதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து எனக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி, இப்போ எப்போ நீ ட்ரீட் வைக்கிற அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். நீ எனக்கு கங்க்ராட்ஸ் கூட பண்ணல, ஆனால் வந்து நீ வந்து ட்ரீட் தான் கேட்குற அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். ஆமாம் நான் வந்து ட்ரீட் கண்ணி தானே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணுறான். சரி ஓகே நான் வந்து உனக்கு டைம் வந்து மெசேஜ் பண்ணுறேன், நான் ட்ரீட் கொடுக்குறேன், நீ வா அங்கே வந்து நல்லா சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சிரிக்கிறான். சாரி நான் கொஞ்சம் உன்னை டீஸ் தான் பண்ணுறேன், எனிவே கங்க்ராட்ஸ், நீ வந்து ஃபஸ்ட்டு ட்ரைலே உனக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு, கங்க்ராட்ஸ் மை டேலண்டட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து அப்படி கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். தேங்க்யூ ஜங்குக், நான் இப்போ போகணும், நான் உங்களுக்கு வேலை இருக்குது கொஞ்சம், நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு சரின்னு சொல்லி வச்சிடறான். உடனே வந்து டேஹுங் வந்து அப்படியே அந்த ஃபோனையே பார்த்து கொஞ்சம் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வேலை பார்க்க போயிடுறான். ஸோ டேஹுங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைம் வந்து பார்க்குறான். பார்த்தா 1 ஆயிடுச்சு. உடனே வந்து டேஹுங் வந்து ஜிமின்காண்டி போய் பார்க்கிங் லாட்டில் வந்து வெயிட் பண்ணுறான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அடுத்து ஜிமின் வந்து ஓடி வரான். ஓடி வந்து டேஹுங் கிட்ட வந்து சாரி மிஸ்டர் கிம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை சார் அதெல்லாம் பரவாயில்ல, நானும் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான்.
சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேஹங்காண்டி டோர் வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்போ வந்து டேஹங் வந்து கொஞ்சம் ஷாக்காகி பார்க்குறேன், என்னடா பாஸ் நம்மளுக்காண்டி டோர்லாம் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டேஹங்கும் ஒன்றும் சொல்லாமல் ஏறி உட்காந்துறான். ஜிமினும் வந்து இந்த பக்கம் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அது பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. டேஹங் வந்து அப்படியே இறங்கி அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டே பார்க்குறான். பார்த்தோன்னே ஜிமின் வந்து வா உள்ளக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க 2 பேர் உள்ளக்குள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தா டேஹங் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே புதுசாக எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து இதை நோட்டீஸ் பண்ணி அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ரொம்ப க்யூட்டாக இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறான். மிஸ்டர் கிம் வாங்க நம்ம அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போய் உட்காடுறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து மெனு கார்டு வந்து டேஹங் வந்து கொடுக்குறான். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். டேஹங் வந்து அப்படியே அந்த மெனு கார்டை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வாத்த அப்படின்னு சொல்லிட்டு வாயை வந்து மூடிடுறான். மூடினோடனே வந்து அப்படியே ஜிமினை வந்து டேஹங் வந்து பார்க்குறான். சார் நம்ம இங்கே சாப்பிடக்கூடாது, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜிமின் வந்து சிரிக்கிறான். இது வந்து நான் தானே உங்களுக்கு ட்ரீட் தரேன், அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து அப்படியே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். உடனே டேஹங் வந்து அப்படியே மெனு கார்டு வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஜிமினை வந்து பார்க்குறான். சார் இதில் நான் இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் வந்ததே இல்லை, எனக்கு என்ன ஆர்டர் பண்ணணும்னு சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சரி அப்போ உனக்கும் சேர்த்து நானே ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் வந்து இவங்க 2 பேருக்கும் ஆர்டரும் பண்ணிடுறான். நீங்கள் நாளையிலேருந்து தானே ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து ஆமாம் சார், நான் உங்களை டிசப்பாயிண்ட்டே பண்ண மாட்டேன், என்னோடய ஒர்க்கை வந்து நான் வந்து நல்லா பண்ணி உங்களை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து ஒர்க்கில் வந்து நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லி, நீங்கள் வந்து போல்டாகவும் இருந்தீங்க, அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். தேங்க்யூ சார், அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேஷுவலாகவே பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே ஜிமின் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா நீனும் என் கூட வந்து கேஷுவலாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். இல்லை சார் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அப்படியே கேட்குறான். நம்ம 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் டேஹங், எனக்கு வந்து உங்கள் கூட பேசுகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லி எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை, ஏன்னா வந்து நான் எப்போ பார்த்தாலும் ஒர்க்லேயே இருப்பேன், அதனால் ஒர்க்கில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நீ என்னோடய ஃப்ரெண்டாவியா டேஹங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜிமின் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சாருன்னு சொல்லிலாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ டேஹங் வந்து சிரிக்கிறான். சாரி, நான் இனிமேல் வந்து சாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து ஆஃபீஸில் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து சாருன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து இவங்களோட ஃபுட்டு வந்துடுது. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டாலாம் முடித்தோடனே வந்து இவங்க வந்து வெளில போகிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து நான் உன்னைய ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டேஹங் வந்து வேணான்னு சொல்லிடுறான். அவன் எப்படி அவனோட பாஸை வந்து அவனை ட்ராப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நானே போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். டேஹங் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறான். வந்தோடனே வந்து அவன் டயர்டாகி அப்படியே பெட்டில் வந்து படுத்துட்டு ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்ருக்கான். இவங்க 2 பேர் வந்து இன்றைக்கி வந்து டேஹங் வந்து ஜங்குக்கு வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதை நினச்சி தான் டேஹங் வந்து சந்தோஷமாக இருக்கான். டேஹங் வந்து ஃபோன் எடுத்து ஜங்குக்கு வந்து பிளேஸையும் டைமையும் மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ நைட் வந்து ஆயிடுது. உடனே வந்து டேஹங் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று எந்த ட்ரெஸ்ஸு போடலாம்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படின்னு கூப்பிட்டு ஹோசக் வந்து ரூம்குள்ளே வரான். பார்த்தா ரூம் ஃபுல்லாக அப்படியே ட்ரெஸ்ஸாக குமிஞ்சு போய் கிடக்குது. உடனே ஹோசக் வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ஹோசக்கை பார்த்து அப்படியே பவுட் பண்ணுறான். எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வந்து என்ன சூஸ் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன போட்டாலும் வந்து நீ வந்து பியூட்டிஃபுல்லாக தான் இருப்ப, நீ எதுக்கு இதை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து கேட்குறான். நான் வந்து ஜங்குக் கூட வந்து வெளில போகிறேன், எனக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சுல, அதனால் நான் வந்து அவனுக்கு வந்து ட்ரீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான். உடனே வந்து ஹோசக் வந்து எனக்குலாம் ட்ரீட் கொடுக்கல, வெறும் ஜங்குக் மட்டும்தான் ட்ரீட்டா அப்படின்னு சொல்லி ஹோசக் கேட்குறான். அப்படிலாம் இல்லை ஹூங், நான் உங்களுக்கு வந்து யூங்கி ஹூங் கூட சேர்ந்து வந்து ட்ரீட் கொடுக்க தான் செய்வேன், இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசக் வந்து சிரிக்கிறான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் புரியுது, நான் உன்னைய வந்து டீஸ் தான் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ வந்து ஹாப்பியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து அப்படி கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். சரி இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணு, சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக்கும் சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து டேஹங்கோட முன்னாடி வந்து வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். இது உனக்கு சூப்பராக இருக்கும், நீ இதை போய் ட்ரை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ளே போகிறான். டேஹுங் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஜங்குக்கும் வந்து டேஹுங்கை வந்து இப்படி தான் ஃபீல் பண்ணணும்னு நான் வந்து ஹோப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து டேஹுங் வந்து வெளில வரான். வெளில வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஹோசோக் வந்து என்னோட கண்ணே பிளைண்ட் ஆயிரும் போல், நீ வந்து அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் சொல்கிறான். தேங்க்ஸ் ஹுங் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் சொல்கிறான். நீ வேணால் பாரு, ஜங்குக்கு வந்து உனக்கு ஒன்று அழகில் பார்த்து மயங்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் சொல்கிறான். உடனே டேஹுங் வந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு நிப்பாட்டுங்க ஹுங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ் பண்ணிகிட்டே சொல்கிறான். சரி, நீ வந்து ஸ்பேர் கீயும் எடுத்துக்கோ, நான் வந்து யூங்கி கூட வெளில போகிறேன், நான் எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது, நான் அது சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். சரி ஹுங், நீங்கள் ஃபன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து நீயும் தான் நாளைக்கு வந்து நீங்கள் 2 பேரும் கப்பலாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து டீஸ் பண்ணுறான். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படி ஹோசோக் வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 2. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.